100.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலைக்கழக வாழ்நாள் கற்றலியல் துறையின் துறை தலைவர் முனைவர் நீ ஜான்சன் ஐயா அவர்கள் உலக மனநல தினத்திற்கான சிறப்புரையை ஆற்ற நம்மோடு இணைகிறார். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். என்னுடைய பேர் ஜான்சன். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய வாழ்நாள் கல்வியல் துறையினுடைய துறை தலைவராக இருக்கின்றேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய உலக மனநல தின நாள் கொண்டாடப்படுகின்றது. எப்பொழுதுனா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி கொண்டாடுறாங்க. உலக மனநல தின முதன்முறையாக எப்போது கொண்டாடப்பட்டது என்றால் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு அனுசரிக்கப்பட்டது. இப்போ இருந்த துணை பொதுச் செயலாளர் ரிச்சர்ட் ஹெண்டர் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு கருப்பொருளை தாங்கி தான் இந்த ஒவ்வொரு ஆண்டும் உலக மனநல தின நாள் கொண்டாடப்படுது. 1994ஆம் ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா யூஜின் பிராய்டின் என்ற பொதுச் செயலாளர் இருந்தார். அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம இந்த உலக மனநல தின நாள் ஒரு கருப்பொருளுடன் கொண்டாடணும்ன்றதை அவர் நினைச்சு 1994ஆம் ஆண்டிலிருந்து தான் கருப்பொருளுடன் கொண்டாடக்கூடிய தினமாக அனுசரிக்கப்பட்டது. இப்போ 1994ஆம் ஆண்டு எந்த கருப்பொருளை நோக்கி அவர்கள் கொண்டாடினார்கள் என்று பார்த்தோன்னா, மனநல சுகாதார சேவைகளின் தரத்தை மேம்படுத்துதல் என்பதுதான் அந்த கருப்பொருள். உலக சுகாதார அமைப்பு இருக்குது நிறையா. அவங்களாம் இந்த குறிக்கோளுடன் உலகெங்கிலும் உள்ள மனநல பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் அவங்களுடைய முக்கிய பங்காக இருந்தது. அது மட்டும் இல்லை, மனநலத்திற்கு ஆதரவாக என்னென்ன முயற்சிகளெல்லாம் செய்யலான்றதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. உலக சுகாதார அமைப்பு மனநலம் என்பதை அவர்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி அவர்கள் பார்க்கின்றார்கள் என்றால், தனிநபர் தனது சொந்த திறன்களை உணர்ந்து வாழ்க்கையினுடைய இயல்பான அழுத்தங்களை சமாளிக்கும் நிலைமை தன்னால் முடியும் என்ற நிலைமையை பெற்றிருத்தல் வேண்டும். அது மட்டும் இல்லை, சமூகத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை தரக்கூடியவளாகவும் இருத்தல் வேண்டும். இதுதான் உலக சுகாதார அமைப்பு மனநலத்தை பற்றி வரையறுக்கின்ற முக்கியமான அம்சம். ஒருவருடைய சொந்த உணர்ச்சிகளை அடையாளம் காணவும் வெளிப்படுத்தவும் மற்றும் மாற்றி அமைக்கக்கூடிய மற்றவர்களுடன் எப்படி நம்ம பச்சாதாபம் கொள்ளணும், நெகிழ்வுத்தன்மை மற்றும் பாதகமான நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் மற்றும் சமூக பாத்திரங்கள் எப்படி நம்ம சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கணும். உடலுக்கும் மனதுக்கும் இடையிலான இணக்கமான உறவு மன ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான கூறுகளாக திகழ்கின்றது. இப்போ நான் ஏற்கனவே கூறியது போல பார்த்தீங்கன்னா 1994ஆம் ஆண்டிலிருந்து தான் கருப்பொருளுடன் மனநல தினமானது அனுசரிக்கப்படுகின்றது. அப்போ 1996 பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் மன ஆரோக்கியம் இதுதான் கருப்பொருளாக இருந்துச்சு. 1997 பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் மன ஆரோக்கியம். 1998 பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியம் மற்றும் மனித உரிமைகள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளை தாங்கி கொண்டாடப்படுகின்றது. சரி, நம்ம 2020 பார்ப்போம். இன்னும் கருப்பொருள் வச்சு அவங்க இந்த உலக மனநல தின நாள் கொண்டாடப்பட்டது என்று. அனைவருக்கும் மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்குமே மன ஆரோக்கியம் இருக்கணுன்றது தான் கருப்பொருளாக 2020 கொண்டாடினாங்க. இப்போ இருக்கக்கூடிய 2021 ஒரு சமமற்ற உலகில் மன ஆரோக்கியம். இது ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த தலைப்பை அவங்க இதன் கீழே அவங்க கொண்டாடுறாங்கன்ட்டு. ஒரு சமமற்ற உலகில் மன ஆரோக்கியம். அப்போ சமமற்ற உலகு என்று சொல்லும்போது எப்படி இந்த சமமற்ற உலகு ஏற்படுகின்றது, அந்த சமமற்ற உலகிலும் மன ஆரோக்கியத்தை எப்படி நம்ம கொண்டு வரணும் மக்களிடையே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சமமற்ற உலகு சொல்லும்போது இந்த தொற்று நோய் காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகளாவிய நெருக்கடிங்க. எங்கே பார்த்தாலும் நெருக்கடி தான். புரியுதா? சுகாதாரம் ஆகட்டும், அங்கேயே நெருக்கடி. சமூகம் ஆகட்டும், சமூகத்திலையும் பல வகையான நெருக்கடிகள் இருந்து தான் இருக்குது. கண் கூட நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திலையும் நெருக்கடி தான். அப்புறம் கல்வி, அப்போ கல்வியிலையும் நெருக்கடி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கடி என்ற ஒரு இது எல்லா சூழலும் இருக்க தான் செய்கின்றது. சுகாதாரம், சமூகம், சூழல், பொருளாதாரம், கல்வி, நெருக்கடி. இப்போது இந்த சமமற்ற உலகம் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரராக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏழைகள் மிகவும் ஏழைகளாக மாறக்கூடிய தருவாயில் இருக்கின்றார்கள். அப்போது உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடைவெளி ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் இந்த உலக மனநல தின நாள் இந்த 2021 கருப்பொருள் மிக முக்கியமான கருப்பொருளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான்
ஒரு சமமற்ற உலகில் மன ஆரோக்கியம் என்பது. அதாவது இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் மனநிலையினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறையா நம்மளுக்கு சொல்கிறாங்க. இப்போ பொது சுகாதாரம் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளில் மன ஆரோக்கியம் இதுவும் ஒன்றாக திகழ்கின்றது. பொது சுகாதாரம் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளில் மன ஆரோக்கியமும் ஒன்றுங்க. 1 பில்லியன் மக்கள் மனநல கோளாறுகளுடன் வாழ்கின்றார்கள். மதுவினுடைய தீங்கு விளைவிக்கும் பயன்பாட்டால் ஒவ்வொரு ஆண்டும் 3 மில்லியன் மக்கள் இறக்கின்றார்கள். மேலும் ஒவ்வொரு 40 வினாடிகளுக்கும் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு இறக்கின்றார்கள். உலகெங்கிலும் உள்ள மனநல பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதற்கு ஆதரவாக முயற்சிகளை திரட்டணும் தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக முக்கிய பங்கு அவங்க வகிக்கின்றார்கள். இப்போ கோவிட் காரணமாக தொற்று நோய் மக்களின் மன ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை நம்ம மறுக்கவே முடியாது. மே 2021 நடந்த உலக சுகாதார மாநாட்டின் போது உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் அனைத்து நிலைகளிலும் தரமான மனநல சேவைகளை அளவிட வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தனர். மேலும் சில நாடுகள் தங்கள் மக்களுக்கு மனநல பராமரிப்பை வழங்குவதற்கான புதிய வழிமுறைகளை கண்டறிந்தனர். தொற்று நோய்க்கு முன்பே பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் உலகெங்கிலும் சுமார் 450 மில்லியன் மக்கள் ஒருவித மனநல கோளாறுடன் தான் வாழ்கின்றார்கள் என்ற ஒரு மோசமான சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஒரு சமமற்ற உலகில் மன ஆரோக்கியம் என்ற கருப்பொருள் உள்நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் பார்த்தீங்கன்னா ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு மனநல பராமரிப்புக்கான சமத்துவமின்மை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. UN 2016 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரவுகளின் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 8 லட்சம் நபர்கள் தற்கொலை மூலம் இறக்கின்றார்கள். மேலும் உலகளாவிய தற்கொலை 79% குறைந்து மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் தான் நிகழ்கின்றது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மனநல தினம் ரொம்ப முக்கியமானதுங்க. மனநலம் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மனநலத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு கருப்பொருள்களுடன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார்கள். மனிதனுக்கு மனநலம் சரியில்லைன்னா அவன் வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள், தன்னுடைய பிரச்சனைகளை எவ்வாறு அவனுக்கு சமநிலைப்படுத்துவது என்று தெரியலைன்னா மிகவும் அவனுடைய வாழ்க்கையை வீணாக போயிடும். அதனால உலக மனநலம் என்பது இவங்க கொண்டாடுவதற்கு முக்கிய அம்சமே மனிதன் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை அவன் சகிக்கக்கூடிய, அதை எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். புரியுதா? நேர்மறை எண்ணங்களுடன் அவன் எல்லாத்தையும் அணுகணும். புரியுதா? எந்த ஒரு விஷயத்தையும் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாத்தையும் நம்மளால முடியும் என்ற ஒரு திறன் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அவனுடைய மனநலமானது மிகவும் இணக்கமான உறவாக அது மாறும். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, மென்டல் ஹெல்த் இட் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் பட் அ ப்ராசஸ். இட்ஸ் அபவுட் ஹவ் யூ டிரைவ், நாட் வேர் யூ ஆர் கோயிங். அதாவது மன ஆரோக்கியம் ஒரு இலக்கு அல்ல, ஆனால் அது ஒரு செயல்முறை. மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எப்படி நம்மளையே நம்ம மாற்றிக்கிறோன்றத ஒரு 4 கூறுகள், ரொம்ப முக்கியமான கூறுகள் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் த ஹோப், யூ ஹாவ் டு பி அ டாலரண்ட் பர்சன், யூ ஹாவ் டு பி அ பேஷண்ட் அண்ட் யூ ஹாவ் டு ஃபர்கிவ் அதர்ஸ். இந்த 4 திறவுகோல் தாங்க மென்டல் ஹெல்த் உங்களுக்கு மிகப்பெரிய உங்களை ஒரு உச்சத்துக்கு இட்டுட்டு போவோம். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 4 திறவுகோல் பார்த்தீங்கன்னா ஹோப், டாலரன்ஸ், பேஷன்ஸ், ஃபர்கிவ்னஸ். இந்த 4 முத்துக்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பதித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நலம் பயக்கும் வாழ்க்கையாகவும் இனிதான வாழ்க்கையாக மாறும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. நான் ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், காலம்தான் என் செய்யும், என் செய்த ஈசன் நான் செய்யும் வினையில் என்னோடு துணையாய் இருக்கையில் முன் செய்த கர்ம வினைதான் என் செய்யும், என்னை தாக்கும் வல்வினையும் என்னை உயர்த்தும் நல்வினையாய் மாற்றும் வரம் தரும் ஈசன் தவத்தில் என்னோடு இருக்கையில் இனி என் வாழ்க்கை குறையாத வளமே, தினந்தோறும் நலமே, இனி எல்லாம் சுகமே. சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கு நன்றி.